Hello guys, welcome back to newspaper session. So இன்னைக்கு newspaper பார்க்கிறதுக்கு முன்னாடி important days பார்த்துட்டு போலாம். So important days. So first இந்த advertisement பாருங்க. இதுதான் இன்னைக்கான important days. சரியா? So இந்த advertisementல யார் இருக்கா அப்படினா டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்காங்க. So இன்னைக்கு ஏப்ரல் 14 என்ன டே அப்படினா இவங்களோட birth anniversary தான். சரியா? ஏப்ரல் 14 டாக்டர் B.R. அம்பேத்கரோட பர்த் ஆனிவர்சரி. சரி, இதை வந்து என்ன டேவா அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி டே கூட அப்சர்வ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் பர்த் ஆனிவர்சரியை வேறு எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா பீம் ஜெயந்தி அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்களோட ஆனிவர்சரி வருது, அதோட பர்த் ஆனிவர்சரி வருதுன்னா ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அருமைகள் பெருமைகள் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்ப்போம். சரியா? ஸோ இவங்க தான் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர், நம்ம கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். சரியா? நெக்ஸ்ட் வந்து இவர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வடிவமைத்தது யார் அப்படின்னா இவர் தலைமையில தான் இது பண்ணியிருக்காங்க. சரியா? அதனால எப்படி சொல்லுவாங்க சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபாதர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு கூட இவங்கள சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வந்து எத்தனாவது பர்த் ஆனிவர்சரி அப்படின்னா அம்பேத்கரோட பர்த் ஆனிவர்சரி எடிஷன் வந்து எப்போ அப்படின்னா எத்தனாவது அப்படின்னா 132nd எடிஷன் தான். அத்தனாவது பர்த் ஆனிவர்சரி தான் இப்போ ஏப்ரல் 14, 2023 செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? ஸோ இவர் ஒரு நல்ல ஒரு சோசியல் ரீஃபார்மராக இருந்திருக்காரு, அதே மாதிரி நல்ல ஒரு பொலிட்டிஷியனாகவும் இருந்திருக்காரு. சரியா? ஸோ இவர் வந்து பாரத ரத்னா, அதாவது டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து பாரத ரத்னா அவார்டு எப்போ வாங்கினாரு, நம்ம இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் பாரத ரத்னா. ஸோ எப்போ எந்த பீரியடில் வாங்கியிருக்காரு அப்படின்னா 1990 வாங்கியிருக்காரு. இந்த இயர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. எடிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இவர் தான் நம்ம பாயிண்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இவர் தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், நம்ம கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் யார் அப்படின்னா இவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்புறம் வந்து அதாவது என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாரு அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். சரியா? ஸோ இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா இதே நியூஸ் பின்னாடி இருந்துச்சு. சரியா? ஸோ பின்னாடினா என்ன அப்படின்னா நியூஸ்ல அந்த ஹெட்டிங் போட்டு எந்த பிளேஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே நியூஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ல பாருங்க மேன் ஆஃப் ஹையஸ்ட் விஸ்டம் த ஸ்பிரிட் ஆஃப் தி சோசியல் ஈக்குவாலிட்டி. ஸோ இங்கே வந்து இருக்கா, ஸோ அதுதான் இவர் வந்து எதை கொண்டு வந்தாரு அப்படின்னா அந்த தீண்டாமை ஒழிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்ததுனால தான் இவரோட பர்த் ஆனிவர்சரி என்னவா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி டே அப்படின்னு கூட செலிப்ரேட் பண்றாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவருக்காக தெலுங்கானா அப்படிங்கிற ஸ்டேட்ல ஹைதராபாத்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 125 ஃபீட் அடியில வந்து பிரோன்ஸ் ஸ்டாச்சு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறுவிருக்காங்க. சரியா? ஸோ அதை எப்போ அன்வெல் பண்ண போறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஏப்ரல் 14, 2023 2 PM, அதாவது மத்தியானம் 2 மணிக்கு வந்து அன்வெல் பண்ண போறதா சொல்றாங்க. சரியா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பாரத ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர். சரியா? இதை வந்து யார் அன்வெல் பண்ணி வைப்பா அப்படின்னா தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களே, ஸோ யார் அப்படின்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் ஸ்ரீ சந்திரசேகர் ராவ். சரியா? இந்த படத்தில் இருக்காங்களே, ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டேச்சுவை அன்வெல் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் என்னது இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னது பின்னாடி நியூஸாக வரப்போகுது. சரியா? ஸோ சொல்ல வேண்டிய பாயிண்ட் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கொடுத்தாச்சு. சரியா? அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ அடுத்த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன நியூஸ் பாருங்களேன். Goods export grow 6%, imports 16.5% in 2022-23. அதாவது 2022-23 அந்த ஃபினான்ஷியல் இயர்ல குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கு, அதே மாதிரி இம்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் அந்த பர்சன்டேஜை நோட் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து சொல்றாங்க பாருங்களேன், இந்தியாவோட குட் எக்ஸ்போர்ட் டிக்ளைன் ஃபார் த செகண்ட் சக்சசிவ் மந்த் இன் மார்ச். அதாவது மந்த்லி ஒரு மந்த்துக்கும் இன்னொரு மந்த்துக்கும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா செகண்ட் சக்சசிவ் மந்த்தா என்ன இருக்கு மார்ச்ல வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ இருக்கு அப்படின்னா 13.9% இருந்து எவ்வளோ அந்த அமௌண்ட்டா மாதிரி இருக்கு அப்படின்னா 38.30, அதாவது 38.38 பில்லியன் டாலரா இருக்குது அந்த அமௌண்ட். அந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒயில் இம்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இம்போர்ட்ஸ்லாம் என்னது இறக்குமதி செய்வோம்ல, ஸோ அதுதான் இம்போர்ட்ஸ். அது வந்து எவ்வளோ இருக்கு குறைஞ்சிருக்குப்பா, அதுவுமே குறைஞ்சிருப்பாங்க, ரொம்ப நல்லது. அதாவது எக்ஸ்போர்ட் குறைஞ்சா அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணது எக்ஸ்போர்ட் அதிகமானால் தான் நம்ம கண்ட்ரிக்கு அதிகமான ரெவன்யூ வரும். ஸோ இம்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னா ரொம்பவே
நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான பொருட்களை நம்ம கண்ட்ரிலேயே சுயசார்பா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. ஸோ பாருங்க, while imports dipped 7.9% எவ்வளோ வந்திருக்கு, $58.11 பில்லியன் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டோட்டல் குட்ஸ் இப்போ மந்த்லி சொன்னாங்களா, மந்த்லி வைஸ் டேட்டா சொன்னாங்க. இப்போ ஓவரால் இயர், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயருக்கும் போன ஃபினான்ஷியல் இயருக்கும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. டோட்டல் குட்ஸ் எக்ஸ்போர்ட், நம்ம குட்ஸை அந்த ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல, ஸோ அது எவ்வளோ இருக்கு அப்படின்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 6.03% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா $447.46 பில்லியன். அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. while the import bill surged, இங்க என்ன சொல்றாங்க, இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஓவரால் ஒரு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 12 மந்த்துக்கு சேர்ந்து பார்க்கும்போது இம்போர்ட் கொஞ்சம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 16.5% இருந்து $714 பில்லியன் இருக்குது. எந்த வருஷத்துக்கு, 2022-23 அந்த ஃபினான்ஷியல் பர்டிகுலர் பீரியடுக்கு. சரியா? ஸோ அதான் இங்கே அந்த பார் கிராஃப் கொடுத்துருக்காங்களா, பார் கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூமே எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பில்லியன் எடுத்துக்கணும். ஸோ இங்கே 422னா என்னது, $422 பில்லியன். சரியா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் எவ்வளவு, இம்போர்ட் எவ்வளவு, டெபிசிட் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கிரீன், அதாவது கிரீன் இல்லை, ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் ஃபினான்ஷியல் இயர் 22ல. சரியா? ரெட் கலர்ல உள்ளதெல்லாம் ஃபினான்ஷியல் இயர் 23, அதாவது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது கம்பாரிசனா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 22ல எக்ஸ்போர்ட் 422 தான் இருந்துச்சு, $422 பில்லியன் தான் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா $447.46 பில்லியன். அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம், பர்சன்டேஜ் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இம்போர்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்களேன். 2022ல இம்போர்ட் நம்ம இறக்குமதி, அதாவது இறக்குமதி பண்ணது எவ்வளவு இருக்கு அப்படின்னா, எவ்வளவு மதிப்புக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா $613.05 பில்லியன் பண்ணியிருக்கோம். பட் இப்போ என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆகி, அதாவது 600ல இருந்து இன்க்ரீஸ் ஆகி எவ்வளவு வந்திருக்கு, $714.24 பில்லியன் இருக்கு. டெபிசிட்டா என்னது, பற்றாக்குறை, அது எவ்வளவு இருக்கு பாருங்களேன், $191.05 பில்லியன். அதுல இருந்து டெபிசிட் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பற்றாக்குறை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ எவ்வளோனா $266.78 பில்லியன் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த பாராகிராஃப் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அடுத்து போலாம். ஸோ அடுத்து பாருங்களேன். ஸோ இதுதான் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு குட்டி நியூஸ் இங்கே குட்டி நியூஸாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பேஜ்லேயே அட்வர்டைஸ்மெண்ட்டாக பார்த்தாச்சு. அம்பேத்கர் ஸ்டாச்சு டு பி அன்வெல்ட் டுடே, இன்னைக்கு அன்வெல் பண்ணப்பட்டது. எத்தனை அடி ஃபீட்டு, 125 ஃபீட்டு. எங்கே, தெலுங்கானாவில். யார் அன்வெல் பண்ணி வைக்கிற, தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர். சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன ஸ்டாச்சு அப்படின்னா பிரான்ஸ் ஸ்டாச்சு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்து பாருங்களேன். ஸோ எடிட்டோரியல் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் என்ன இருக்கு அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு இருக்கா. டைவர்சிட்டியானது ஒரு வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம், யூனிட்டியானது ஒற்றுமை சொல்லலாம். ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ அதை தான் சொல்றாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்போசிஷன் பார்ட்டிஸ் மஸ்ட் ரெகனைஸ் தேர் டிஃபரன்ஸ் ஒயில் கம்மிங் டுகெதர். இது என்ன, அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரெகனைஸ் பண்ணணும். எதை, தேர் டிஃபரன்ஸ் ஒயில் கம்மிங் டுகெதர். அதாவது சேர்ந்து வரும்போது, ஒயில் கம்மிங் டுகெதர்னா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ற அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எதில் டிஃபரன்ஸாக இருக்காங்க, ஒருத்தவங்களோட கருத்துக்கும் இன்னொருத்தவங்களோட கருத்துக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல மாறுபடுது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க ரெகனைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போசிஷன் பார்ட்டிஸ்னா என்ன, இதை பற்றி மேஜராக இது என்ன அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் தான். சரியா? பொலிட்டிக்கல் எடிட்டோரியல் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களே, ஸோ இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்கா, பிஜேபி இருக்காங்க, ஸோ ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அப்போசிஷன் பார்ட்டிஸ் யாரு, காங்கிரஸ் இருக்காங்க, ஸோ ஆம் ஆத்மி பார்ட்டி, இவங்கெல்லாம் குட்டி குட்டி கட்சிகள்லாம் இருக்காங்க. சரியா? ஸோ திரிணாமுலா இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி பார்ட்டியாக இருக்கட்டும், காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இதெல்லாமே இருக்கட்டும். சரியா? ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து, சரியா, இவங்கெல்லாம் ஒன்று சேரணும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மேஜர் அதாவது நார்த் இந்தியன்ல ஒரு மேஜர் எது இருக்கு அப்படின்னா இப்போ பிஜேபி தான் இருக்கு. ஸோ அவங்க தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிஸே யார் இருக்கு அப்படின்னா காங்கிரஸ், அவங்க தான் இருக்காங்க. சரியா? ஸோ இவங்க இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குமே இப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் திரிணாமுலுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்கெல்லாம் ஒன்று சேரும் போது, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு எதிராக மொத்தமாக ஒன்று சேரும் போது அவங்களுக்கு உள்ள வேறுபாடுகளை அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணி
பண்ணியிருக்கணும், ரெகனைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? இந்த பிஜேபி இஸ் எ ஹெஜிமான் வந்து ஹிந்தி ஹாட்டன், அதாவது ஹிந்தி இருக்கிற அந்தந்த பிளேஸ்லாம் பிஜேபி மேஜராக மெஜாரிட்டியாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ரிஜினல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன். ஸோ அது மாதிரி பீகார் இல்லை அப்படின்னா ராஜஸ்தான், இந்த மாதிரி பர்டிகுலர் ரிஜினல் ஸ்டேட்டஸ் டெல்லியாக இருக்கட்டும். ஸோ அந்த ரிஜினல் ஸ்டேட்டஸில் வந்து என்ன இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் இப்போ வந்து 2 தடவை இது வந்து பொலிட்டிக்கல் வியூஸுங்கிறதுனால கொஞ்சம் பொலிட்டிக்கல் வியூவில் தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு 5 டேர்ம் வந்து யார் எடுத்துட்டா பிஜேபி எடுத்துட்டாங்க. ஸோ 2014 இருந்து. ஸோ நெக்ஸ்ட் 5 டேர்மும் அவங்க தான் எடுத்துட்டாங்க. சரி, அப்போ அடுத்த 3rd 5 டேர்ம், அதாவது அடுத்த பாராளுமன்றத்தில் வந்து என்ன நடக்கும், அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காக முன்னேற்பாடாக தான் இங்கே வந்து இந்த எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். சரியா? ஸோ அதுதான் இந்த ஓவராலாக அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓவராலாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா பிஜேபி, அதுக்கு பிஜேபிக்கு இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டிஸ் எப்படி இருக்காங்க, ஸோ பிஜேபியோட மூவ் எப்படி இருக்கும், ஸோ அப்போசிஷன் பார்ட்டிஸ் தங்களுடைய அவங்க ஒன்று சேரணுமா, அது இல்லை அப்படின்னா ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு கூட ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது எக்ஸாமுக்கு. ஸோ ரீட் பண்ணி வெக்காபுலரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் என்ன இருக்குது அப்படின்னா நியூட்ரல் நான் பேசிவ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எதை பற்றி கொடுத்துருக்காங்க, ஸோ இது கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா இது இன்டர்நேஷனல் நியூஸ். சரியா? என்ன அப்படின்னா இந்தியா ஷுட் புஷ் ஃபார் அ ப்ராக்மேட்டிக் சொல்யூஷன். ப்ராக்மேட்டிக்னா என்னது, ப்ராக்டிக்கல். சரியா? ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் டு த உக்ரைன் கான்ஃப்ளிக்ட். இது வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க, இது எதோட எதிரொலி அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட் நியூஸ்லேயே பார்த்துருப்போம். ஃப்ரண்ட் நியூஸில் என்ன வந்துச்சு, உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, நம்மளுடைய இந்தியாவில் வந்து யாரை மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கீழே உள்ள அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இந்த மாதிரி ஹை லெவல் அத்தாரிட்டி எல்லாம் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி இந்தியாவோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஸோ அதே நேரத்தில் நம்ம அந்த அஜித் தோவல், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்காங்களே அஜித் தோவல், அவங்க வந்து கீவுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க, கீவ் எங்களுடைய கண்ட்ரி கீவுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க, எங்களுக்கு மோர் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அதோட ஒரு எதிரொலி தான் இது. பாருங்களேன், த விசிட் பை உக்ரைனோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் பேர் என்ன அப்படின்னா யமைன் தபாரோவா டு இந்தியா, த ஃபர்ஸ்ட் சச் பை சீனியர் கவர்மெண்ட் அஃபிஷியல். அதாவது சீனியர் கவர்மெண்ட் அஃபிஷியல் எப்போ எதுலேருந்து ஃபஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அந்த போர் நடந்ததுலேருந்து கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உக்ரைன்லேருந்து, ஸோ அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேருந்து ஃபஸ்ட் டைமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இவங்க விசிட் பண்ணுறாங்க. ஸோ அதான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? கீவோட டிசைர் டு பில்ட் டைட்டர் டைஸ் வித் நியூ டெல்லி. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள நியூ டெல்லி கூட நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைட்டாக டைஸ், அதாவது பைலேட்டரல் டைஸ் நிறையா வந்து மேக் பண்ணணும்னு எங்களுக்கு டிசைர் விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதன் சீக் இட்ஸ் ஹெல்ப் டு ரிசால்விங் தி கான்ஃப்ளிக்ட். அதாவது அதே நேரத்தில் இந்த கான்ஃப்ளிக்ட் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, ஸோ அதே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்புறம் பாருங்களேன், இப்போ அவங்க வந்து இப்படி பேசிட்டு வரல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யாவோட அக்ரஷன் இஸ் எ நேக்கட் வயலேஷன் ஆஃப் உக்ரைன் சாவர்னிட்டி. அதாவது ரஷ்யாவோட அக்ரஷன் இருக்குல்ல, ஸோ வந்து அத்துமீறி உள்நுழையிற அந்த அக்ரஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எங்களுடைய உக்ரைன் கண்ட்ரியோட இறையாண்மை இருக்குல்ல, சாவர்னிட்டி, அதே நேரத்தில் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, ஸோ அதெல்லாமே ரொம்பவே பாதிக்கிற விதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால தான் உங்களுடைய ஹெல்ப் தேவை. ஸோ இன்டர்நேஷனல் லாவை வந்து அவங்க ரஷ்யா வந்து மீறுறாங்க. ஸோ இது வந்து தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சரியா? ஸோ இந்தியா வந்து எப்படி இருக்கணும், அதாவது எதுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ G20யோட பிரசிடென்சி நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. சரி, அதே நேரத்தில் சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்சி நம்ம இந்தியா தான் இந்த வருஷம் 2023 எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து நிறைய கண்ட்ரிஸ் கூட வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்டாக்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரசிடென்சியாக இருக்கும்போது நிறைய கண்ட்ரிஸ் நம்ம இந்தியாவுக்கு விசிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது மூலமாக என்ன நடக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பீஸ் கொண்டு வரலாம். ஸோ வந்து நம்ம ரஷ்யாட்டையோ இல்லை அதே மாதிரி நிறைய நாடுகள் இது பண்ணிட்டு இன்டர்நேஷனல் லா எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு பீஸ் கொண்டு வரலாம். ஸோ இந்தியா இஸ் த சேர் ஆஃப் தி G20 அண்ட் த சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் வில் பி பிரசன்ட் டு டூ மோர். அதாவது நிறையா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டு ஷோ த குளோபல் லீடர்ஷிப் அண்ட் ஹெல்ப் தி எண்ட் வார். அந்த வாரம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்தியாவுக்கு வந்து அது இந்தியாவில் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. சரியா? த கான்ஃப்ளிக்ட் ஹேஸ் ஹர்ட் நாட் ஒன்லி யூரோப். இந்த ரஷ்யாவும் உக்ரைன் வரும் யூரோப்பை மட்டுமே என்ன பண்ணல அப்படின்னா ஹர்ட் பண்ணல, பட் ஆல்சோ த என்டையர் வேர்ல்ட் அண்ட் தேர் இஸ் க்ரோயிங் கன்சர்ன்ஸ் அமாங் தி கண்ட்ரிஸ். அதாவது உலகத்தில் உள்ள என்டையர் வேர்ல்டுமே தான் பாதிக்குது. எதனால பாதிக்குதுன்னு சொல்றாங்க, எக்கனாமிக்கெல்லாம் நிறையவே பாதிக்குது இல்லை. எக்கனாமிக் டிமாண்ட் கம்மியாயிருச்சு. ஆயில் ஒரு சைடு ஆயில் பிரைஸ் சீப்பாக கிடைக்கும், ஒரு பிளேஸ்ல ஆயிலே இல்லாமல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ட்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இந்தியா ஷுட் நாட் சை, அதாவது என்ன பண்ணக்கூடாது, இந்தியா வந்து என்ன பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நியூ டெல்லி ஹேஸ் குட் டைஸ் வித் மாஸ்கோ.
அதுவும் அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ நம்ம ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப் தெரியாதா யார் எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் உள்ள அந்த வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்குலாம் கண்டிப்பாக தெரியும். ரஷ்யாவுக்கும் சரி நம்ம இந்தியாவுக்கும் சரி உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இருந்தாலும் அவங்க வந்து ஹெல்ப்புக்கு ஒன்று கேட்குறாங்க. ஸோ இது வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அதான் சரி, இந்தியா ஷுட் நாட் சை அவே அண்ட் நியூ டெல்லி ஹேஸ் குட் டைஸ் வித் மாஸ்கோ அண்ட் மிஸ் டசபரோவாஸ் விசிட் சஜஸ்ட் த கீவ் இஸ் ஆல்சோ லுக்கிங் டு இந்தியா டு பிளே பிக்கர் ரோல் இன் பீஸ் மேக்கிங். அதே நேரத்தில் எவ்வளோதான் நீங்கள் ரஷ்யா கூட வந்து குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாலும் கீவும் என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ விசிட் பண்ணி என்ன கீவில் உள்ள ஹையர் அத்தாரிட்டியும் இந்தியாவுக்கு விசிட் பண்றாங்க. விசிட் பண்ணி எங்களுக்கு பீஸ் மேக்கிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட்லாம் கேட்குறாங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ இது வந்து எதை காமிக்குது அப்படின்னா இந்தியா வந்து ஒரு நியூட்ரலான ஒரு பாயிண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. சரியா, ஸோ அது பட் நியூட்ரலிட்டி வந்து என்ன மீனிங் இல்லை, நியூட்ரலா இருக்கணும் அப்படிங்கிறது என்ன மீனிங் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது மீனிங் கிடையாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, பட் நியூட்ரலிட்டி டஸ் நாட் மீன் தட் இஸ் தட் இட் ஷுட் நாட் நத்திங் ஷுட் டூ நத்திங். அதாவது ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதான் கிடையாது. வெயிட்டிங் ஃபார் த கான்ஃப்ளிக்ட் டு ரன் இட்ஸ் கோர்ஸ் அண்ட் இட் ஷுட் எம்பதிஸ் மோர் வோக்கலி. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, ஸோ இன்டர்நேஷனல் லாவை மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி நீங்க அத்துமீறி உள்நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரைஸ் த வாய்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி குளோபல் சவுத் அண்ட் கால் ஃபார் அப்லோடிங் தி இன்டர்நேஷனல் லாஸ் அண்ட் சாவரனிட்டி ஆஃப் ஆல் ஸ்டேட். எல்லா ஸ்டேட்டோட இறையாண்மையை மதிக்கணும். ஸோ அதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே சேம் டைம் அட் த சேம் டைம் புஷிங் ஃபார் pragmatic and permanent solution. இந்த கான்ஃப்ளிக்ட்கான ப்ராக்டிக்கல் அண்ட் பெர்மனன்ட் சொல்யூஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அதுதான் இந்த எடிட்டோரியல் இருக்கு ஓவராலாக. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த செகண்ட் எடிட்டோரியல் ரொம்ப முக்கியமான எடிட்டோரியல். சரி, ரீட் பண்ணுங்க, எக்ஸாம்ல வரலாம். ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸ் நியூஸாக தான் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் நியூஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்ப்போம். இன்ஃபோசிஸோட Q4 ப்ராஃபிட் ஸ்லைட் 7% குவார்டர் ஆன் குவார்டர். இது வந்து என்ன அப்படின்னா இயர் ஆன் இயர் பார்த்துருப்போம், மந்த் ஆன் மந்த் பார்த்துருப்போம். குவார்டர் ஆன் குவார்டர் அப்படின்னா என்ன, போன Q3க்கும் Q4க்கும் உள்ள கம்பாரிசன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அதில் தான் எவ்வளோ இருக்குன்னா ப்ராஃபிட் வந்து 7% வந்து கம்மியாக இருக்குது, ஸ்லைடாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கம்பெனி மிஸ்ஸஸ் ரெவென்யூ எஸ்டிமேட், அதாவது என்ன பண்ணிடுச்சு, மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான மேஜர் ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 24 ரெவென்யூ க்ரோத் பெக்ட் அட் 4, அதாவது ஃபினான்ஷியல் 24க்கான ரெவென்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 4லேருந்து 7 வரை இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார், இன்ஃபோசிஸோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா சலீல் பரேஷ் இருக்காங்களே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்சர்டன் டிமாண்ட் என்வரான்மெண்ட் சைட்ஸ் அன்பிளானட் ப்ராஜெக்ட் ரேம்ப் டவுன்ஸ் வித் சம் கிளையன்ஸ் டியூ டு டிலே இன் டிசிஷன் மேக்கிங். அதாவது அந்த ப்ராஜெக்ட்லேயே இருக்கட்டும் இல்லை அந்த என்வரான்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்லாம் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அந்த என்வரான்மெண்ட், அந்த ப்ராஜெக்ட்கான என்வரான்மெண்ட்லாம் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டிமாண்டபிளாக இருந்திருக்கு. ஸோ அதான் சொல்கிறாங்க டியூ டு டிலே இன் டிசிஷன் மேக்கிங். ஸோ அதான் அந்த டிசிஷன் மேக்கிங்கில் டிலே இருக்கிறதுனால தான் சம் கிளைண்ட்ஸ் கூட டிசிஷன் மேக்கிங்கில் டிலே ஆனதுனால தான் இந்த ப்ராஃபிட் ஸ்லைட் அதுக்கான மேஜர் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட்டிங் என்ன லோயர் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அதே மட்டும் இல்லாமல் both Q4 revenue and profit slide quarter on quarter for Infosys அதாவது ஒரு குவார்ட்டருக்கு இன்னொரு குவார்ட்டருக்கும் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. யூட்டிலைசேஷன், அதாவது இந்த ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது எவ்வளோ கம்மியாக இருந்திருக்கும் பாருங்களேன். 88%லேருந்து 80% கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அதை பாருங்கள், சிக்னல் இங்கே லார்ஜர் பெண்ட் அண்ட் அட்ரிஷன் ஃபில்ஸ் டு 20.9% இருக்குது. ஸ்டாஃப்ஸ் நம்பர், அதாவது அந்த ஒர்க் பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்டாஃப்ஸ் நம்பர் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் தான் என்ன இருக்கு அப்படின்னா டோட்டலாக அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறையிறதுக்கான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா இன்ஃபோசிஸோட சிஇஓ சலீல் பரேஷ் வந்து சொல்றாங்க. சரியா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பார்ப்போமா. ஸோ இன் பிரீஃப்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி பிளான்ஸ் பப்ளிக் ஆஃபர் திஸ் ஃபினான்ஷியல். அதாவது என்ன அப்படின்னா பப்ளிக் ஆஃபரிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஐபிஓ சொல்ல இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கம்பெனியோட ஷேர் இருக்குல்ல ஈக்விட்டி ஷேராக பிரிப்பாங்க. பிரித்து அதை என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு விற்பாங்க. ஸோ இது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அது மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. சரியா, ஸோ எவ்வளோ பண்ண போகிறதா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா பிளான் இருக்குது அப்படின்னா 3000 crore. சரியா, ஸோ பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ என்டிபிசி கிரீன் எனர்ஜியோட சப்சிடரி, இது ஒரு சப்சிடரி. ஸோ இதோட பேரண்ட் கம்பெனி யார் அப்படின்னா என்டிபிசி. சரியா, ஸோ அதான்
என்டிபிசியோட சப்சிடரி தான் யாரு அப்படின்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி. ஸோ அந்த நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இ இன்வாய்ஸ் சொல்லியிருக்காங்களா. ஸோ இ இன்வாய்ஸ் 7 day லிமிட் செட் ஃபார் த செலக்டட் ஃபிலிம்ஸுக்கான இ இன்வாய்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கான டே வந்து எவ்வளோ அப்படின்னா 7 days மட்டும்தான், 7 நாள் தான், ஒரு வாரம் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த செலக்டட் ஃபிலிம்ஸுக்குலாம் அப்படின்னா பிஸ்னஸ் அந்த ஃபிலிம்ஸ் இருக்குல்லையா, ஸோ அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸ் பண்ணுறது வந்து அதோட டேர்ன் ஓவர் வந்து 100 கோடிக்கு அண்ட் 100 கோடிக்கு மேலே உள்ள, அதாவது 100 crore மேலே உள்ள கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய இ இன்வாய்ஸ் பில்லை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 7 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணியிருக்கணும். யார்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், அந்த போர்ட்டலில் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸை நமக்கு யார் சொல்கிறா அப்படின்னா ஜிஎஸ்டி நெட்வொர்க் இருக்காங்களே, ஸோ அந்த தரப்புல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். இந்தியா இன்கார்பரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதோட குவார்டர் 4ஓட டாப் லைன் க்ரோத் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 to 12%. இது வந்து என்ன அப்படின்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குவார்டர் 4ல் அவங்களுடைய ப்ராஃபிட்டும் என்ன இருக்குது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யார் சொல்கிறா, கிறிசல் ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்களே, ஸோ அவங்க தான் என்ன பண்ணாங்க எஸ்டிமேட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பாருங்களேன் போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கு, அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 22, இதே குவார்டர் 4ல் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 22.8% இருக்குது. பட் இந்த டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 to 12, அதுக்கு பாதியா 10லேருந்து 12 ஒரு 11 அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, பாதியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் வந்து எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா கிறிசல் ரேட்டிங் ஏஜென்சி தான் சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து போகலாம். அடுத்து என்ன நியூஸ் அப்படின்னா பிவினா என்ன அப்படின்னா பர்சஞ்சர் வெஹிக்கிள், அதான் என்ன சொல்லுவாங்க பிவின்னு சொல்லுவாங்க. பர்சஞ்சர் வெஹிக்கிளோட ஹோல் சேல்ஸ் ரோஸ் 26.7% to 30, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 26.7%. அந்த பர்சன்டேஜில் பார்க்கும்போது அந்த யூனிட் வேல்யூ போட்டுக்கோங்க, டிஜிட் வேல்யூ போட்டுக்கோங்க. ஸோ யூனிட்ஸாக பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார், யூனிட்ஸ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கார்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்னா 39 lakh யூனிட்ஸ். சரி, இன் ஃபினான்ஷியல் 23 சேஸ் யார் SIAMனா என்ன அப்படின்னா சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர். ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணால் போதும். சரியா, ஸோ அந்த ஹெட்லைன் தான் ரொம்ப முக்கியம். ஹெட்லைனோட எக்ஸ்பேன்ஷன் SIAM அதை பார்த்துக்கோங்க. பிவி அப்படிங்கிறது பர்சஞ்சர் வெஹிக்கிள். ஸோ அதோட ஹோல்சேலோடைய பர்ச்சேஸ் ஹோல்சேல் இருக்குல்ல, ஸோ அதுதான் என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ யூனிட், எந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஸோ அடுத்து கீழே பாருங்களேன், ரூபி ட்ரேடு டு ஹெல்ப் கட் தி டிரான்சாக்ஷன் காஸ்ட். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் இன்டர்நேஷனல் ட்ரேட் நடக்கு. அந்த டைமில் வந்து டொமஸ்டிக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கரன்சியை வந்து ட்ரேட் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அதுதான் என்ன சொல்லுவாங்க இந்த ரூபி ட்ரேடுன்னு சொல்கிறாங்க. சரியா, பாருங்களேன், இன்டர்நேஷனல் ட்ரேட் இந்த டொமஸ்டிக் கரன்சி இப்போ இந்தியாவோட டொமஸ்டிக் கரன்சி என்ன ரூபி தான். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் ட்ரேட் இந்த டொமஸ்டிக் கரன்சி வில் ரெடியூஸ் தி டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, நம்மளுடைய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இருக்காங்களே பியூஷ் கோயல், அவங்க தான் சொல்கிறாங்க. லாஸ்ட் வருஷம் அதாவது போன வருஷம் RBI இருக்காங்களே, ஸோ அவங்களோட ஹையர் அத்தாரிட்டி பர்சனலாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் உள்ள ஹையர் அத்தாரிட்டி பர்சன்ஸாக என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ பேங்கோட டாப் மேனேஜ்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேட் பாடிஸ் இருக்காங்களே, ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் உள்ள ட்ரேட் பாடிஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய இந்த டொமஸ்டிக் கரன்சிலே டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தி ட்ரேட் பாடிஸ் டு புஷ் எக்ஸ்போர்ட் ஆகட்டும் இம்போர்ட் ஆகட்டும் அதோட டிரான்சாக்ஷன் எதில் பண்ணணும் அப்படின்னா ரூபியில் தான் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுக்கு அதோட பேர் என்ன அப்படின்னா ஸ்பெஷலாக சொல்கிறாங்க ரூபி ஓஸ்டோ அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் பேங்காக இருக்கட்டும் அந்த கம்பெனியாக இருக்கட்டும் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாண்டட் பேங்க்ஸ் இந்த இந்தியாவில் உள்ள பேங்க்கு அதே நேரத்தில் யார் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஃபாரின் பேங்க், இவங்க 2 பேருமே கணக்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஃபார் ஓப்பனிங் த ஸ்பெஷல் ரூபி ஓஸ்டோ அக்கௌண்ட் டு ஃபெசிலிட்டி கிராஸ் பார்டர் ட்ரேட் நடக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில் உள்ள பேங்க்கு அதே நேரத்தில் ஃபாரின் பேங்க் 2 பேருமே என்ன பண்ணியிருக்கணும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஓஸ்டோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரூபியில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். சரியா, ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்தியன் கரன்சி ரேதர் தென் பாப்புலர் மோட் ஆஃப் US டாலரே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியன் கரன்சி இன்டர்நேஷனலைசேஷன் பண்ணுறோம், இன்டர்நேஷனல் லெவலில் உலகமயமாக்குதல் இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ரவீந்திர ஜடேஜா கம்ப்ளீட்ஸ் 200 விக்கெட்ஸ் இன் T20 கிரிக்கெட். அதாவது T20 கிரிக்கெட்டில் T20 கிரிக்கெட் கரியரில் அவங்க வந்து எவ்வளோ விக்கெட் இது பண்ணியிருக்காங்க, விக்கெட் எடுத்ததே எவ்வளோ அப்படின்னா 200 அதாவது 2 செஞ்சுரின்னு சொல்லலாம், 200 எடுத்திருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க. ஷேரோவாட் கிளைம்ஸ் தி மெய்டன் ஏஷியன் டைட்டில். இது வந்து என்ன அப்படின்னா ஸோ இதில் ரெஸ்லிங். ஸோ என்ன ரெஸ்லிங், ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் இன்னும் அஸ்தானா அப்படிங்கிற பிளேஸ் நடக்குது. ஸோ அதில் ரெஸ்லிங்கில் அமன் ஷேரோவாட் அப்படிங்கிறவங்க யாரை பீட் பண்ணிக்காங்க அப்படின்னா
கிர்கிஸ்தான் இருக்குல்ல அதோட அல்மாஸ் சமன் பெக்கோ அப்படிங்கிறவங்கள வின் பண்ணிக்காங்க சரியா. ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். வெஸ்லிங்ல சாம்பியன் இவங்க வின் பண்ணிக்காங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் நீரஜ் சோப்ரா இருக்காங்களே, ஸோ அவங்க நீரஜ் சோப்ரா டு ஸ்டார்ட் சீசன் அட் தி டோஹா. டோஹா எங்க இருக்கு? கத்தார் தான் இருக்கு. டோஹாவோட கத்தாரோட கேபிட்டல் தான் என்னது? தோஹா. ஸோ அட் டோஹா டைமண்ட் லீக் வந்து நடக்க போகுது சரியா. டோஹா கத்தார்ல டோஹா அப்படிங்கிற பிளேஸ்ல ஸோ அந்த ஜாவலின்கான டைமண்ட் லீக் நடக்க போகுது. ஸோ அதுல வந்து நீரஜ் சோப்ரா கலந்துக்க போறாங்க. ஸோ அதை பத்தி தான் பேசுறாங்க சரியா. எப்போ நடக்க போகுது அப்படின்னா May 5 நடக்க போகுது. எங்க அப்படின்னா டைமண்ட் லீக் மீட்டிங் டோஹா May 5 நடக்க போகுது. ஸோ இவங்க வந்து என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னா இவங்களோட பெஸ்ட் இது வரைக்கும் இவங்க அந்த டைமண்ட் லீக்குக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களோட பெஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 89.94 மீட்டர் வரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஈட்டி எறிதல் எரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த டைமண்ட் மீட்டிங்கில் வந்து எவ்வளோ அவங்க வந்து அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நியர் டு 90 பாயிண்ட் மேலே வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட கோலாக இருக்குது. ஸோ அதை வந்து பேசியிருக்காங்க சரியா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மனு பாக்கர் கிளின்சஸ் தி உமன்ஸ் 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் ஈவெண்ட்டில் வந்து பார்த்துருக்காங்க சரியா. ஸோ நம்ம தெரியும் அந்த பிஸ்டல் ஈவெண்ட்ல அந்த கன் வச்சு இது பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கான கேம் தான். ஸோ அதில் ரிசல்ட்டாக பாருங்க, மென்ல 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் யார் அப்படின்னா அர்ஜுன் பாபுட்டா. அதே மாதிரி உமன்ல 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டோல்ல இருந்து மனு பாக்கர் தான். ஜூனியர் உமன்ல மேகனா ஷெட்யூலா. அப்புறம் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ல யார் அப்படின்னா ஆசி சவுஸ்கி. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இது வந்து என்ன, இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதை குறிக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் பிஹு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இங்கே பாருங்க 75th அகாதிகா அம்ருத் மகோத்சவ் கவர்மெண்ட் ஆஃப் அசாம் இது எல்லாமே G20 நம்ம இந்தியா நடத்திட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. லார்ஜஸ்ட் பிகு டான்ஸ் இன் சிங்கிள் வென்யூ, ஒரே வென்யூவில் தான் பிகு டான்ஸ் பெரிய எல்லாருமே அந்த ஸ்டேட்டில் உள்ள எல்லாருமே கலந்து இது பண்ண போகிறாங்க. ஃபெஸ்டிவல் நடக்க போகுது எப்போ அப்படின்னா April 14, 2023 30 சார்ட் 1429 பஸ்கரா பாடா. டைம் வந்து 3 to 3:45 PM 3:45 PM தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னா அப்போ 2 மணிக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா அம்பேத்கரோட ஸ்டாச்சு வந்து அன்வீல் பண்ண போகிறாங்க எங்கள் தெலுங்கானால. அதே நேரத்தில் ஸோ 3 மணிக்கு 3:45 என்ன நடக்க போகுது அப்படின்னா அஸ்ஸாமில் பிஹு ஃபெஸ்டிவல் பிஹு டான்ஸ் நடக்க போகுது சரியா. ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் சரியா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான எல்லா நியூஸுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.